வணக்கம். இன்றைக்கு ஒரு சூப்பர் ஸ்டோரி உண்டு. ஒரு அக்கா வந்து கிளிநொச்சிக்கு போய் கொண்டிருக்க வழியில் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. பிள்ளை 18 குட்டிகள் இப்படி ரோட்டில் கொண்டு வந்து யாரோ விட்டுட்டு போயிருக்கிறாங்க. காட்டுக்குள்ளே கடையிலில் தான் பிஸ்கெட் இருந்ததாம், ஒரு ஜூரியா பேக்கை வச்சு பிஸ்கெட் போட்டோன்னு சொல்லி. அப்போ எனக்கு கால் பண்ணாங்க விடிய. அப்போ நான் சொன்னேன், ஓகே பிரச்சனை இல்லை, நாங்கள் வரணுமா இல்லை நீங்கள் என்ன மாதிரி கொண்டு வந்து தருவீங்களான்னு. அப்போ அவங்க லேடி வந்து வாகனம் ஓடுற ஒரு அக்கா, அவங்க நெடுங்கனி வரையும் கொண்டு வந்து தாரன், நான் இப்போ போயிட்டு பெட்டி வேண்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு பெட்டி வேண்டிட்டு எங்களுக்கு கால் பண்ணின்ற நேரம் நாங்கள் ஆட்டோ அனுப்பிட்டோம், நெடுங்கனி வரையும் அனுப்பிட்டோம். ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், 18 குட்டி வந்து ஒரு வீட்டாக்கள்கிட்ட குட்டியாக இருக்காது. கண்டிப்பாக ஒரு பண்ணையில் வளர்க்குற நாய்க்குட்டியில் தான் இருக்கும். ஸோ தயவு செய்து யாராவது இப்படியான ஒரு பாவமான வேலை நீங்கள் என்னதான் செய்து நன்மை செய்தாலும் இப்படியான ஒரு பாவங்கள், பால் குடிக்கிற குட்டி எல்லாம் 1 மாதத்துக்கு உள்ள குட்டியில் அந்த அக்கா சொன்னவ, அவள் நேரில் பார்த்து சரியாக கவலைப்பட்டவ. தன் வாகனத்தில் போவைக்குள்ள நிப்பாட்டி எனக்கு கால் பண்ணி அதை ஓகே பண்ணி எங்களோட கையில் ஒப்படைச்சி நாங்கள் ஷெல்டருக்கு கொண்டு வந்து கொடுத்த பிறகு தான் அவள் நிம்மதி அடைஞ்சது. எனக்கு உதவிய அந்த அக்காவுக்கும் இந்த ஆட்டோக்கார தம்பியாக்களுக்கும் 1000 நன்றி.